Good morning friends. Welcome to TechVita channel. எங்கள் TechVita டீம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த புத்தாண்டில் நீங்கள் எல்லா விதமான வளமும் பெறணும், நல்ல மகிழ்ச்சியாக இருக்கணும், பல முன்னேற்றங்களை நீங்கள் சந்திக்கணும், பெறணும். எங்களுக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள் தேவை. நல்லது. இன்னிலேருந்து நம்ம வந்து எக்ஸசைஸில் வந்து நிறையா எக்ஸசைஸ் மெயினாக நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண போகிறோம். இந்த புத்தாண்டுலாம் நிறையா வந்து நம்ம லாஸ்ட் இயர் ஃபஸ்ட்டில் வந்து நம்ம சில கான்வர்சேஷன் எக்ஸசைஸ்லாம் கொடுத்துட்ருந்தோம். அது நிப்பாட்டிட்டோம். என்ன காரணம்னா பேசிக்ஸ்லாம் சில இது தெரியாததுனால சில பேர் மட்டும் எக்ஸசைஸ்க்கு ரிப்ளை பண்ணுறாங்க, பல பேர் ரிப்ளை பண்ண முடியல. ஸோ நம்ம கான்வர்சேஷன் எக்ஸசைஸை வந்து இந்த நியூ இயர்லேருந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கோம். ஸோ அது சம்மந்தப்பட்ட கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கு ஆக்சுவலி. ஸோ நீங்கள் ஓல்டு கிளாஸஸ்ன்னு பார்க்காதீங்க. கண்டிப்பாக வந்து அதிலேருந்து உங்களுக்கு வந்து நியூ கான்செப்ட்ஸ் உங்களுக்கு வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு வர்றதுக்கு எக்ஸசைஸ் கண்டிப்பாக வரும். கான்செப்ட்ஸ் எப்படின்னா புதுசாக வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு தெரியறதுக்கு, அதனால தான் அந்த கிளாஸஸ் ரொட்டீனாக வந்துட்டுருக்கு. மெயினாக நம்ம இப்போ அந்த கிளாஸஸ் ரிவ்யூ பண்ணுறதுக்கு காரணமே வந்து நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தான். பாயிண்ட் நம்பர் 1, நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக அந்த சில முக்கியமான கிளாஸ்கள் வந்து திருப்பி வந்துகிட்ருக்கு. அதே போல் அவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஓல்டு கிளாஸஸ் கம்ப்ளீட்டாக சண்டேஸில் ரிவ்யூ வந்துகிட்ருக்கு. இது எல்லாமே கம்பைன் பண்ணி தான் நமக்கு எக்ஸசைஸ்லாம் இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கோம். டெய்லி வந்து மினிமம் 1 எக்ஸசைஸ் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் டீம் வந்து வேறு ஒரு இதுலேயும் அவங்க எஜுகேஷன் வேறு இன்னொரு இதுலேயும் இருக்கிறதுனால எங்களால் ப்ராப்பராக வந்து எக்ஸசைஸ் கொடுக்க முடியல. ஓகே, லாஸ்ட் எக்ஸசைஸ் வந்து மோஸ்ட் ப்ராபபிளி எல்லாருமே 90%, 10% வரைக்கும் ப்ராப்பரான ஆன்சர் கொடுத்துருந்தீங்க. அதனால தான் கிளாரிஃபிகேஷன் கிளாஸோ இல்லை வந்து கொஞ்சம் சின்ன இப்போ நாக்கில் ஒரு லேசான புண்ணு இருக்குது, அதனால தான் நாக்கு லேசாக குளருது. ஐ எம் வெரி சாரி. கிளாரிஃபிகேஷன் கிளாஸோ அல்லது வந்து டவுட் கிளியரன்ஸ் கிளாஸோ அல்லது வந்து நம்ம ரிப்ளை கிளாஸஸோ ஒன்றும் கொடுக்கல, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இன்றைக்கி கிளாஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபார்ம் ஆஃப் சென்டென்ஸ் கொடுத்து அதை வந்து ஹேவ்ங்கிற அந்த ஒரு வெர்பை வச்சு மட்டும் நீங்கள் முடிக்கணும். அதனால தான் கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் பை யூஸிங் த கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் ஹேவ் அப்படிங்கிற அந்த வெர்பு. ஓகேங்களா? அது வந்து சென்டென்ஸ்க்கு பொறுத்து மாறும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் ஹேவ், ஹேஸ், இது ரெண்டில் ஒன்று வரும். அதே பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னு கிடையாது, வெறும் ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் ஹேவ், ஹேஸ்ன்னு வரும். பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் ஹேட் வரும். ஓகேவா? ஸோ அது ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து சென்டென்சஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்தால் போர் நீங்கள் வந்து சரியான ஒரு ஹேவா இல்லை ஹேஸாங்கிறத கண்டுபிடிச்சி நீங்கள் ப்ராப்பரான ஒரு ஆன்சர் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ கொஸ்டின்ஸ் என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நம்ம எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜான் டேஸ் ஃபன் அட் த பார்ட்டி லாஸ்ட் சாட்டர்டே. இதுக்கு தமிழ் அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் சாட்டர்டே வந்து ஜான் பார்ட்டியில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த எக்ஸசைஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஹேவ், ஹேஸ், ஹேடுங்கிறதுக்கு வந்து ஜென்ரலான ஒரு மீனிங்ஸை வந்து நீங்கள் புரிஞ்சுங்க ஃபஸ்ட்டு. ஓகே, ஹேவ் வந்து வேண்டும் அல்லது இருக்கிறது அப்படிங்கிற 2 பொருள் கொண்டது. ஜென்ரலாக சொல்கிறேன். ஓகே, இது வந்து பெர்சன்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு அர்த்தங்கள் மாறும். ஓகேவா? ஹீ ஹேஸ் கான், சற்று முன் நடந்த, அதாவது பாஸ்ட் டென்ஸும் ப்ரெசன்ட் டென்ஸும் இல்லாமல் சற்று முன் நடந்தங்கிறத வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஹேவ் அல்லது ஹேஸை தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுவே வந்து நீங்கள் ப்ளீஸ் ஹேவ் எ காஃபி, குடிங்க, நீங்கள் அந்த காஃபியை குடிங்க, அதாவது ஒரு பொருளை உண்பதற்கு வந்து ஹேவுங்கிற வார்த்தையை காமனாக யூஸ் பண்ணுவோம். டு யூ ஹேவ் பென்சில், உங்கள்கிட்ட பென்சில் இருக்கா, இருக்கிறது அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஹேவ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அந்த ஹேவுக்கு வந்து இந்த மாதிரியான மீனிங்கள் கொண்டது தான் நம்ம இப்போ இந்த மாதிரியான அர்த்தங்கள் கொண்ட வாக்கியங்களை தான் நம்ம இப்போ வந்து எக்ஸசைஸில் கொடுத்துருக்கோம். டென்ஸை மட்டுமே கம்பைன் பண்ணல, ஒரு சில 2 கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் டென்ஸை கம்பைன் பண்ணியிருக்கோம். அதாவது பெர்சன்ட் பெர்ஃபெக்ட் அண்ட் பாஸ்ட் பெர்ஃபெக்ட். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி நான் கொடுக்கல. பெர்சன்ட் பெர்ஃபெக்ட் ஒரு இடத்துல கொடுத்துருக்கேன், அது உங்களுக்கு புரியும், டஃப்பு கிடையாது. ஆனால் இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம லைஃப்பில் அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸாக நான் வந்து இப்போ கொடுத்துருக்கேன். ஓகே,
கேரக்டர் நேம் வேண்டாம் மாறும், அந்த சிச்சுவேஷன் வேண்டாம் மாறும். ஆனால் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வாக்கியம் வந்து நீங்கள் அன்றாடம் வாழ்க்கையில் நீங்கள் வந்து சொல்லக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த இதிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜான் டேஸ் ஃபன் அட் த பார்ட்டி லாஸ்ட் சாட்டர்டே, கடந்த வாரம் ரொம்ப ஜாலியாக இருந்தோம்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, கடந்த லாஸ்ட்டு சாட்டர்டே வந்து நாங்கள் பார்ட்டியில் ரொம்ப ஜாலியாக இருந்தோம், நிறையா மகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அது நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ். அது அப்படியே இங்கிலீஷில் சொல்கிறது, அதுதான் கான்செப்ட். ஓகே, நம்ம நம்மளுடைய மெயின் கான்செப்டே வந்து அன்றாட லைஃப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடியதை நம்ம எப்படி வந்து நம்ம இங்கிலீஷில் பயன்படுத்துறது. கேரக்டரும் சுச்சுவேஷன் மட்டும்தான் மாறும், சென்டென்ஸஸுடைய அந்த கான்செப்ட் ஃப்ரேம் ஆஃப் த சென்டென்ஸ் வந்து என்றைக்குமே மாறாது. ஓகே, தென் செகண்ட், ஐ எம் சாரி பட் ஐ டேஷ் டு கோ நவ். மன்னிச்சிருங்க, ஆனால் நான் இப்போ போயே ஆக வேண்டும். ஓகேவா, போய் ஆகவே வேண்டும், நான் இப்போது போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சாதாரண தமிழில் சொல்கிறேன். ஓகேவா, அந்த இடத்துல உங்களுக்கு நான் சொல்லும்போதே உங்களுக்கு டக்குன்னு இந்த இடத்துல என்ன வரும்னு உங்களுக்கு தோணும். ஓகே, டேஷ், நீங்கள் எப்போதாவது கனடாவில் இருந்திருக்கிறீர்களா அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் எப்போதாவது, டேஷ் யூ எவர் பீன் டு கனடா, இப்போதாவது நீங்கள் கனடாவில் இருந்திருக்கீங்களாங்கிற அந்த கான்செப்டில் இந்த கொஸ்டின். தென் மணி டேஷ் பாஸ்ட் ஹிஸ் டிரைவிங் டெஸ்ட்டு, மணி அவனுடைய டிரைவிங் டெஸ்ட்டில் பாஸ் ஆகி விட்டார். ஓகேவா, அப்படின்னா இப்போது தற்போது நடந்தது. ஓகேவா, இதே வந்து மணி பாஸ்ட் ஹிஸ் டிரைவிங் டெஸ்ட்டு லாஸ்ட் இயர் 10 years ago அப்படின்னா அவர் தேர்வானார். ஓகேவா, தேர்வாகி விட்டாருக்கும் தேர்வானாருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. தேர்வானாருங்கிறது எப்பயோ நடந்தது, கடந்த காலம். ஆனால் தேர்வாகி விட்டார் அப்படிங்கும் போது எப்படின்னா, எக்ஸாமினேஷனுக்கு வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது, என்னப்பா அவன் பாஸ் ஆகி விட்டார் அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து ப்ரெசன்ட் டென்ஸும் இல்லாமல் பாஸ்ட் டென்ஸும் இல்லாமல் ஒரு மிடில் இருக்கும். இதுக்கு நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தென் 5th கொஸ்டின், கேன் வி டேஷ் த பில் ப்ளீஸ். உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கொஸ்டின் இது உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து அன்றாடம் வந்து நம்மளுடைய ரெஸ்டாரண்ட்ஸில் இந்த இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால தான் அதை நான் கொடுத்தேன். பர்சனலாக வந்து என்னுடைய ஃப்ரெண்டுக்கு சொல்லப்போனால் ஒரு ரொம்ப பழைய காலத்து ஃப்ரெண்ட் அவர் இந்த சென்டென்ஸை மேக் பண்ண முடியாமல் இருந்தார். அப்போ வந்து நான் பர்சனலாக ஃபீல் பண்ணி இந்த சென்டென்ஸை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, அது ஓகே, அது லீவ் இட். தென் த மேட்ச் டேஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட் வென் வி அரைவ்டு. நாங்கள் போகிறதுக்குள்ளேயே மேட்ச்சு ஸ்டார்ட் ஆகிடுச்சுப்பா. சாரி அப்படி வராது. த மேட்ச் டேஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட் வென் வி அரைவ்டு. நாங்கள் அங்கே சென்று இருந்த பொழுது மேட்ச் துவங்கி விட்டது. இதுவும் எப்படின்னா, உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபபிளி வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதை செய்யணும் உங்களுக்கு. ஓகேவா, த மேட்ச் டேஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட், இந்த டேஷ் ஹேவ் வருமா, இந்த மேட்ச் ஹேவ் ஆல்ரெடி ஸ்டார்டட் வருமா, இந்த மேட்ச் ஹேஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட் வருமா, இந்த மேட்ச் ஹேட் ஆல்ரெடி ஸ்டார்டட் வருமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். வென் வி அரைவ்டுங்கிற போது எப்படின்னா, நாங்கள் அங்கே சென்று விட்ட பொழுது, வென் வி அரைவ்டு, நாங்கள் அங்கே போய் சேர்ந்த பொழுது மேட்ச் ஸ்டார்ட் ஆகி விட்டது அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து ஆல்ரெடிங்கிற ஒரு கீவேர்டு இருக்குது. இது வந்து ஒரு பர்டிகுலர் ஃப்ரேம் ஆஃப் சென்டென்ஸ்க்கு தான் இது வரும். அது என்னங்கிறது உங்களுக்கு தெரியும், தெரியலைன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, அதான் கீவேர்டு வந்து ஆல்ரெடி, அதுதான் அது கொடுத்துருக்கேன். தென் த டேஸ் பிரேக்ஃபாஸ்ட் அட் 6:30 திஸ் மார்னிங். இன்றைக்கி காலையில் நாங்கள் வந்து காலை சாப்பாடு சாப்பிட்டு விட்டோம். ஓகே, சாப்பாடு நான் அதுக்கு வந்து ஏற்கனவே சென்டென்ஸுடைய இது இந்த எக்ஸசைஸ் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். ஆனால் அதுதான் வருமாங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, தென் உங்களுக்கு டியூ யூ டேஷ் எ பிரதர். சம்டைம்ஸ் நமக்கு ஆன்சரே வந்துடுது, சாரி. உங்களுக்கு சகோதரர் இருக்கிறாரா, அவ்வளோதான், அது உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. தென் மை பாஸ் நெவர் டேஷ் டைம். என்னுடைய முதலாளிக்கு நேரமே எப்போதும் இருந்ததில்லை, நேரம் எப்போதுமே இருந்தது இல்லை, அதுதான் இதில். ஓகேவா. தென் ரம்யா டேஸ் பீன் வெயிட்டிங் ஃபார் பாம் ஃபார் 20 minutes நவ். அது எடிட் பண்ணணும், பேம்னு வராது, ராம்னு வரும், அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. இப்போ எடிட் பண்ணல, ராம்னே வச்சுங்க. ஓகேவா. ரம்யா வந்து 20 நிமிஷமாக அவருக்காக காத்து கொண்டிருந்தார். ஒரு கண்டினியூஸ், கொண்டு இருந்தார்னு வந்தாலே கண்டினியூஸ்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல என்ன வருங்கிறத நீங்கள் சிந்திச்சு ஆன்சர் பண்ணுங்கள்.
ஓகே, ஒன்ஸ் அகைன் விஷ் யூ வெரி ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இந்த வருஷத்தில் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போய் ஆகணும். நல்லா சரளமாக இங்கிலீஷ் பேசணும். நம்ம டார்கெட் ஹெவியாக வைப்போம். நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்குவோம், நிறையா பேசுவோம், நல்லவைகளை பேசுவோம், நல்லவைகளை செய்வோம். நீங்கள் எங்களுக்காக ப்ரே பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்காக ப்ரே பண்ணுறோம். நீங்கள் தான் சப்ஸ்கிரைபர்ஸ் தான். லாட் ஆஃப் எங்கள் டீம் வந்து ஒரு சின்ன டீம் தான், ஒரு 5 மெம்பர்ஸ் கொண்ட டீம் தான். எங்களை விட உங்களுடைய ப்ரேயர்ஸ் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ எங்களுடைய கண்டிப்பாக எங்கள் ப்ரேயர்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ விஷ் யூ த ப்ராப்பரஸ் நியூ இயர். எங்களுக்கும் நீங்கள் சேம் அதை நீங்கள் செய்யணும். சில பேர் செஞ்சுருக்காங்க, உங்களுக்கு தேங்க்ஸ். எக்ஸசைஸை நல்லபடியாக முடிங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ்.